ரீசெண்டாக ஸ்வாப்டுன்னு ஒரு மூவி பார்த்தேன். வணக்கமுங்க, என்ற பேர் ஆலி. பார்த்தோன்னே வந்து கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த படத்துக்கு பிஆர் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு நான்லாம் செதறினேன். அதுலேயும் எஸ்பெஷலி நிறையா பேர் வந்து தமிழ் டப்பிங் பார்க்க மாட்டீங்க. ஸோ ஐ ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் இட் ஆன் தமிழ் டப். எனக்கு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது தமிழ் டப்பு. அதுவும் எஸ்பெஷலி அவங்களுக்கு ஒரு கொங்கு பாஸெல்லாம் கொடுத்து, இல்லை இன்னொரு கேரக்டருக்கு திருநெல்வேலி பாஸெல்லாம் கொடுத்து, ஸோ ஸ்லாங்கே சூப்பராக இருக்குது. இது என்ற உடம்பா இல்ல, இந்த ரேக்கிங்ல என் மேல எடுத்து விடுங்க. இது வேற உடம்பா, கேளிக்கையா இருக்கே. அதை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது அது தமிழில் பார்க்குறதுனால. எனக்கு பொதுவாக நான் தமிழில் வந்து பார்த்தா எனக்கு ரொம்பலாம் வந்து லைக் அப்படியே எனக்கு அப்படியே ஃபுல்லாக சூப்பராக பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. கோர் சேஞ்ச் ஆகாமல் இருந்தாலே போதுமானது. பட் இந்த இதில் கோரும் சேஞ்ச் ஆகாமல் அந்த ஸ்லாங்கையும் எடுத்துகிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சதெல்லாம் வந்து சூப்பர், அவுட் ஆஃப் த வேர்ல்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த டப்பிங்காண்டியே இந்த படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கலான்ற அளவுக்கு இருந்துச்சு. டப்பிங் ஆர்டிஸ்ட் பூராமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ் டப் நல்லா இல்லாதெல்லாம் போட்டு அந்த அடி அடிக்கிறோம், போட்டு அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஸோ ஆனால் தமிழ் டப் நல்லா இருக்குது, இந்த மாதிரி படத்தெல்லாம் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அப்போனா தான் இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா இந்த மாதிரி குவாலிட்டியான தமிழ் டப் வரும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் வந்து இவர் மைக்கேல் பி ஜார்டன் தான் கொடுத்துருக்காப்புல அதுக்கு வாய்ஸு. இப்போ விஷுவல்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட். லாஸ்ட்டாக பார்த்தது இந்த வைல்டு ரோபோட்டில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி பிரீத் டேக்கிங் விஷுவல்ஸாக சரி, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக பார்க்கவே ரொம்ப காமாக. அதுவும் இந்த ஃபஸ்ட் வருஷம் தண்ணிக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்ப்பான், அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனால் நிறைய பிளாட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சூப்பராக இருக்குது இது. அனிமேட்டட் மூவிதால் சின்ன பசங்க பார்க்கறது தானே அப்படின்ட்டு பார்க்காதீங்க. இட்ஸ் நாட் ஃபார் கிட்ஸ் ஒன்லி. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். யூ ஒன்ட் ஃபீல் யூ வேஸ்டட் யுவர் 2 hours. ஸ்டில் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல எப்படி அனிமேஷன் படம் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுது அப்படின்றது. பல கோடி பட்ஜெட் வச்சு லைவ் ஆக்ஷன் மூவி பண்ண முடியாதுன்னா அனிமேஷன் மூவி ஈஸியாக பண்ணிடுது. என்னால் அது எப்படி நம்பவே முடியல. ஃப்ரம் இந்த கார்ஸ்லேருந்து, டாய் ஸ்டோரியிலேருந்து, வைல்டு ரோபோட்டு, இப்போ ஸ்வாப்புலேருந்து, அதுவும் இந்த இன்சைட் அவுட், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பிடிச்சி எப்படி நீங்கள் கான்செப்ட் பிடிக்கிறாங்க, அது அவ்வளோ ஈஸியாக அனிமேஷன் வச்சு புல் ஆஃப் பண்ணுறாங்க. அதெல்லாம் இட் மஸ்ட் பி ஸ்டடிட் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது.